ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கடை வச்சிருக்கவங்களாகட்டும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டர் சின்னதாக வச்சு நடத்துறவங்களாகட்டும், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி கார்டு டைப்பில் போட்டு கொடுக்கும் ஒரு கார்டு ஒரு ஆதார் கார்டு ஆகட்டும், ஒரு ஓட்டர் ஐடி ஆகட்டும், ஒரு பேன் கார்டு ஆகட்டும், ஒரு டூப்ளிகேட் கார்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம போகணும்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நம்ம அந்த மிஷின் வாங்கணும்னா கிட்டத்தட்ட குவாலிட்டியான மிஷின் பார்த்தீங்கன்னா 40 to 45,000 ரூபாய் வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு ஒரு கார்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா 70 ரூபா வரும். அந்த கார்டில் தான் நம்ம பிரிண்ட் எடுக்க முடியும். அது அந்த குவாலிட்டியான கார்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டிராபேக்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷங்கள் போச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு யூஸ் பண்ண அதோட பெயிண்ட் எல்லாம் போயிடுது. அதாவது பிரிண்ட் ஆனதெல்லாம் போயிடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்படி உடைச்சோம்னா உடையும் தன்மை கொண்டது. சரி, நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த கார்டை எப்படி ஈஸியான முறையில் போடலாம், நம்ம ஈஸியான முறையில் இது சுலபமாக எப்படி போடலாம்னு சொல்லி தான் நம்ம ஒரு ஐடியாவில் ஒரு கார்டு நம்ம போடுறோம். அதாவது சிந்தட்டிக் டைப்ல நம்ம கார்டு போடுறோம். இந்த கார்டு போட தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே கிடைக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல தான் கிடைக்கிறது இல்லை. கிடைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் நாங்களே கொரியர் பண்ணிடுவோம். ப்ளஸ் வித்தின் 2 daysல டெலிவரி ஆகிற மாதிரி பண்ணிடுவோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 minutes அந்த கார்டு போட்டலாம். ப்ளஸ் இன்கஜெட் பிரிண்டர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே போட்டுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்டர் எந்த பாதிப்பும் வராது. நம்ம சிந்தட்டிக் ஷீட் 180 GSM மைக்ரான் இருக்கு பார்த்தீங்களா, 180 GSM நான் வச்சு எடுக்கிறோம், பிரிண்ட் எடுக்கிறோம். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டர் பாதிக்காது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் தன்மை கொண்டது, வளைச்சோம்னா வளையும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இதில் ரொம்ப மெயினான விஷயம் என்னன்னு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஒரு கார்டு போடணும் ரொம்ப நேரம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. வித்தின் 2 minutes நீங்கள் அந்த கார்டு போட்டு லேமினேட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்டு பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த பிவிசி கார்டோட இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிளாக யூசேஜ் நல்லா இருக்கும். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. நம்மளை பார்த்து எல்லாருமே நிறைய பேர் பழகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஒரு 5,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பிஸ்னஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. கண்டிப்பாக பாருங்க. ஒரு 5,000 ரூபாய் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் 2 months தான் நீங்கள் அந்த அமௌண்ட் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிந்தட்டிக் கார்டு அதாவது பிவிசி சிந்தட்டிக் கார்டு எப்படி போடலான்னு பார்த்து இந்த வீடியோவே வாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் சொல்லி தர போறேன். இந்த பிவிசி சிந்தட்டிக் கார்டு போட தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேமினேட் மிஷின். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய கடையில் இருக்கும். லேமினேட் மிஷின்லாம் வச்சிருப்பீங்க. அது எந்த ஒரு லேமினேட் மிஷினாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஹீட் பார்த்தீங்கன்னா 120 to 130 வச்சிங்கன்னா போதும் ஹீட். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் கட்டர் வேணும். இந்த பேப்பர் கட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ரூபாய் வரும். இது காஸ்ட்லி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிந்தட்டிக் ஷீட்டை கட் பண்ணுறதுக்கு. இல்லை ஒருவேளை உங்களுக்கு இது வாங்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை. இது ஃப்ளிப்கார்ட்ல பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் கிடைக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இது செய்ய வேண்டிய வேலை தான் இதுவும் செய்யுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிந்தட்டிக் ஷீட் வச்சு நேராக கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் கையில் கட் பண்ணீங்க, கத்திரிக்கோவில் கட் பண்ணீங்கன்னா கிராஸ் ஆயிரும். கிராஸ் ஆச்சுன்னா நீங்கள் பிரிண்டிங் மிஷினில் வச்சு பிரிண்ட் எடுக்க முடியாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பதிலாக இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரான் ஷீட்டு. இது பார்த்தீங்கன்னா 350 மைக்ரான் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கிறது இல்லை. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் ஆர்டர் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டே நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆர்டர் புக் பண்ணால் மட்டும் போதுமானது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி 100 இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினானது. இது பார்த்தீங்கன்னா 180 GSM. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த சிந்தட்டிக் ஷீட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிராகன் ஷீட்டுங்கிறீங்க, கிளாஸரி ஷீட்டுங்கிறீங்க, நிறைய ஆப்ஷன் நிறைய ஷீட் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 side யூஸ் பண்ணுவீங்க. இது டபுள் சைடு யூஸ் பண்றது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல தான் பிரிண்ட் எடுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷீட் மட்டும் தான் நீங்க கண்டிப்பாக வாங்கணும். மாற்றி வேற ஷீட் போட்டிங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் சரியாக வராது. அதனால இந்த ஷீட் வாங்கிக்கோங்க. இந்த ஷீட் இல்லைன்னா கண்டிப்பாக இதை வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. வித்தின் 2 daysல உங்களுக்கு நாங்கள் போட்டு விட்டுருவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டை கட்டர். இந்த டை கட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சவங்க நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 6 kg தான் வாங்கணும். 4 kg வாங்காதீங்க, உங்களுக்கு லைஃப் வராது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வாங்கும்போது நீங்கள் இந்த யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மிஷின் உள்ளேருந்து வெளியே நல்லா வரணும். அப்போதான் உங்களுக்கு லைஃப் வரும். ஒரு சில மிஷின் இதோடு நின்றுக்கும். இப்போ நின்னா உங்களுக்கு கட் ஆகாது. சரிங்களா, இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது, அமேசானில் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா 4 kg தான் கொடுப்பாங்க. ஏன்னா ரேட்டு உங்களுக்கு கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. அதனால வாங்கி தயவு செஞ்சு யாரும் லைஃப் வராமல் ஏமாந்துட வேணாம். நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்க. ஒரு 500 ரூபா எச்சா இருந்தால் கூட பரவாயில்ல. நமக்கு தேவை லைஃப். நம்ம கார்டு நிறைய போடணும். அதனால குவாலிட்டியாக ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் போக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா CS6 சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடோப் CS6. நிறைய பேர் ஃபோட்டோஷாப் 7.0 யூஸ் பண்ணுறாங்க. எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி அதில் ஒரு எடிட்டிங் கிடையாது. அதனால உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும்
அதில் வந்து சைஸுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இப்போ வந்து CS6னா அதில் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன். அதுவுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீ வெப்சைட் இருக்குது. நீங்கள் கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அந்த சைஸ் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? Adobe Photoshop CS6 இருந்தால் பெட்டரு. அதில் நான் பார்த்தீங்கன்னா PSD ஃபைல் ஒன்று கொடுத்துருவேன். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அளவுகள் இருக்கும். அந்த அளவுகள் வச்சு கரெக்டாக நம்ம டெம்ப்ளேட் இருந்துடும். அந்த டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ அது எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. Adobe CS6 சாஃப்ட்வேர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணால் ஃபைல்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு PSD ஃபைல், அதாவது எல்லா ஸ்மார்ட் கார்டும் போடுறதுக்கான ஒரு ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சென்டிமீட்டரில் தான் இருக்குங்கிற மாதிரி நான் ஒரு PSD ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சரிங்களா? இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் கார்டுக்கும் இந்த சைஸ் இருந்தால் போதும். இதை வச்சு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் கரெக்டாக வரும். நம்ம ஸ்மார்ட் கார்டு மாதிரியே இருக்கும். அதுக்கான ஃபைல் இது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஓட்டர் ஐடி போட போகிறேன். அவங்களோட டாக்குமெண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. அதை எடுத்து இப்போ நான் இந்த இடத்துல ஒன்றுமே ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி தான் வைக்க போகிறேன். எந்த ஒரு எடிட்டும் கிடையாது. சிம்பிளாக நம்ம உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷார்ட்கட் டூல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராப் ஆப்ஷன் இருக்குல்லைங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+X கொடுங்க கட் பண்ணுறது. சரிங்களா? Ctrl+X கொடுத்துட்டு இந்த இடத்துல Ctrl+V கொடுக்குறோம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் Ctrl+Tங்கிறது செலக்ட் பண்ணுறது. ஏன்னா இந்த 4 பக்கம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா கட்டிங் விழும்போது உங்களுக்கு கார்டு அடிப்படும். அதனால் உங்களுக்கு 1 mm, அதாவது 1 mm நீங்கள் மட்டும் 4 பக்கம் விட்டிங்கன்னா போதும். எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ நான் கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இதோட செட்டிங்ஸு. சரிங்களா? வேறு எந்த எடிட் நான் பண்ணல. இதில் கொஞ்சம் டார்க் வைக்கணும்னா மட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெவல் கீழே கர்வ்ஸ்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு லைட்டாக ஒரு பாயிண்ட் கீழே இருக்குன்னா போதும். கொஞ்சம் இருக்கிற மாதிரியே கலர் டார்க் விழுவும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான செட்டிங்ஸ் இதுதான். Ctrl+P கொடுக்குறோம். இப்போ நார்மலாக எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிரிண்டரில் A4 செலெக்ஷன் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி A4 செலக்ட் ஆகிருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு செட்டிங்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பிரிண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு ஃபோட்டோ பிரிண்ட் ஆப்ஷன் கொடுங்க. இந்த இடத்துல 4x6 சரிங்களா, 10x15 சென்டிமீட்டர், அதாவது 4x6. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 4x6 ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த சென்டிமீட்டர் பார்த்துக்கோங்க. 10க்கு 15 சென்டிமீட்டருக்குள்ள அந்த ஆப்ஷன் வச்சுக்கிட்டு போர்ட்லெஸ் பிரிண்டிங் கொடுத்துருங்க. அடுத்து ஃபோட்டோ பேப்பர் க்ளஸ்ங்கிறது இது நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். நல்லா கிளாரிட்டியாக விழுவணும். அதுக்கான பிரிண்டிங் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த வாட்டி இந்த இடத்துல பொசிஷன் அண்ட் சைஸ்ன்னு இருக்குல்லங்க, இந்த இடத்துல நீங்கள் செக் பாக்ஸை தூக்கி விட்டிங்கன்னா டாப்பு லெஃப்ட்டுன்னு 2 ஆப்ஷன் வரும். நீங்கள் லெஃப்ட்டுங்கிறத எப்பயுமே விட்டுறலாம். டாப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 0.4 இல்லைனா 0.2 அந்த மாதிரி எது வேணால். டாப்னா இந்த இடத்துல பாருங்கள் 0 வச்சோம்னா மேலே போய் ஒட்டிக்கும். நம்மளுக்கு பிரிண்ட்டு ரொம்ப ஒட்டி விழுவோம். அதனால் கட் பண்ண சிரமமாக இருக்கும். அதனால் நான் ஒரு 4 mm கூட சொல்ல முடியாது, 4 பாயிண்டில் வைக்கிறேன். அதை வச்சேன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது நான் கொடுத்துட்டேன், 0.4 கொடுத்துட்டேன். திருப்பி சென்ட்ரைஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி சென்ட்ரைஸ் பண்ணிவிட்டு 0.4 கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அந்த ஷீட்டை வச்சுட்டு கரெக்டாக சென்ட்ரைஸ் கொடுத்தீங்கன்னா தான் இந்த இடத்துல உங்களுக்கு செட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஷீட்டை வச்சு பிரிண்ட் எடுக்கிறேன். இது வந்து இப்போ எடிட்டிங் வேலையே முடிஞ்சிச்சு. இப்போது நான் அந்த ஷீட் எடுக்கிறேன் பாருங்கள். 4x6 ஷீட் எடுக்கிறேன். இப்போ பிரிண்டர் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கா? அந்த ஷீட் வைக்கிறேன். இதை வந்து நான் 2 பக்கத்துலனா இப்படி வந்து லாக் ஆகிக்கும். சென்ட்ரைஸ்ட் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இது பண்ணிட்டு நான் அவ்வளோதான் இது கொடுத்துட்டு இப்போ நான் Ctrl+P கொடுக்குறேன். பிரிண்ட் எடுக்கிறேன். சென்ட்ரைஸ் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். Ctrl+P கொடுத்தோன்னு இப்படி வந்துடும் CS6ல். இப்போ சென்ட்ரைஸ் கொடுக்குறேன். சென்டராக உட்காந்துருச்சு. 4 பக்கம் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த டிக் மார்க் தூக்கி விட்டு 0.4 வைக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு மேலே போகும். இந்த இடத்துல மேலே பிரிண்ட் ஆகும். சரிங்களா? கொடுத்துட்டு நான் பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஆகி வருது. சரிங்களா? நீங்கள் அது பிரிண்ட் போகிறதுக்குள்ளே இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 130க்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹீட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சைடு பிரிண்ட் ஆகி வந்து விழுந்துருச்சு. இப்போ இதை இப்படியே எடுக்கிறோம். வந்த சேஃபில் எடுத்து இதை இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு, சரிங்களா, இதை நான் இதில் வெட்டுறேன், இதில் போடுறேன். சரிங்களா? பிரிண்ட் அடியில் இருக்குது, அதனால் இப்படி போடுறோம். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரி பேக் சைடு போய் நான் கிராப் பண்ணிட்டு வரேன். பேக் சைடு கிராப் பண்ணுறேன். சரிங்களா? Ctrl+X கட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லேயரை மட்டும் நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுக்குறேன். அப்புறம் Ctrl+T செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? அவ்வளோதான். கீழே மட்டும் 4 பக்கம் இது இன்னும் கிராப் ஆனால் நம்மளுக்கு எழுத்து கட் ஆகக்கூடாது. அதுக்காக பார்த்துட்டு
Ctrl+P அதே தான், சேம் செட்டிங் வந்துடும். சென்ட்ரைஸ் பண்ணுறேன் சரிங்களா. சென்ட்ரைஸ் பண்ணிவிட்டு இங்கே 0.4 வைக்கிறேன். 0.4 வச்சுட்டு உங்களுக்கு பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் பிரிண்ட் ஆகி வரும். லைவாக ஒரு வீடியோ எடுத்தால் தான் நம்புவேன்னு சொல்கிறாங்க நம்ம மக்கள். அதனாலே ஒரு வீடியோ லைவ் போட்டு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போ பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போது பிரிண்ட் ஆகி வந்ததை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கட்டரில் கட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த கட்டரில் கட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் எச்சா இருக்குது, கட் பண்ணுறேன். அடுத்து இந்த சைடும் கொஞ்சம் கட் பண்ணுறேன் சரிங்களா. இதெல்லாம் ஏன் கட் பண்ணுறேன்னா நீங்கள் லேமினேட் பண்ணும்போது இதில் கொஞ்சம் பசத்தன்மை இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒட்டிக்கும். அதனால் இது பாருங்கள் இப்படி கட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இதில் நீங்கள் போட்டுக்கோங்க, இதுக்குள்ளே வந்து அடக்கமாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் ஒயிட் பேப்பர் வெளியே வந்தாலும் நீங்கள் லேமினேட் பண்ணும்போது இந்த பசை இருக்கிறது அதில் ஒட்டிக்கும். அடுத்து லேமினேட் பண்ணும்போது அந்த ரோல் எப்படி சொல்கிறது சுற்றிக்கும் உள்ளே. அதனால் இது கவனமாக பண்ணுங்கள். இது உள்ளே இருக்கிற மாதிரி பேக்கெட் பண்ணிக்கோங்க. இருங்க நான் பேக்கெட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேக்கெட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் இப்படி இருக்கணும் சரிங்களா. வந்து 4 பக்கம் இந்த பேப்பர் வெளியே வராத மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த பேப்பர் ஒட்டிக்கும் சரிங்களா. இப்போ நான் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் ஹீட் ஆகிடும். ஹீட் ஆச்சுன்னா விட்டு அதை நான் கட் அடித்து காட்டுற மாதிரி உங்களுக்கு கார்டு ஜம்முன்னு இருக்கும் சரிங்களா. இதில் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஒரு லைவ் வீடியோவே போட்டு காட்டிக்கிட்டேன். இதுக்கு மேலே புரியலைன்னா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இந்த அளவுக்கு யாரும் லைவாக சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு கார்டு மேக் பண்ணலேருந்து பிரிண்ட் எடுத்ததுலேருந்து ப்ளஸ் வந்து லேமினேட் போட்டு கட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு லைவாக போட்டாச்சு சரிங்களா. கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆனோடனே இந்த க்ரீன் சிக்னல் வரும். க்ரீன் சிக்னல் வந்துன்னு உள்ளே நம்ம லேமினேட் பண்ணுறோம். லேமினேட் பண்ணால் முடிஞ்சு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸில் ஒரு கார்டு போட்டலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சு ஒரு கட்டர் அடித்தோம்னா வேலையை முடிஞ்சு. உங்களுக்கு அந்த 4 பக்கம் அடி போடும். இங்கே பாருங்கள் கரெக்டாக நீங்கள் இதுக்குள்ளே வைக்கணும் இந்த அளவு சரிங்களா. எதுவுமே கட் ஆகக்கூடாது. மிஷினில் வச்சு 2 பக்கம் பார்த்துக்கோங்க. ஏதாவது கட் ஆகுதான்னு கொஞ்சம் வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். வச்சுட்டு 4 பக்கம் கரெக்டாக இருக்கா, ஏதோ வேர்ட்ஸ் கட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எதுவும் கட் ஆகுதுன்னா இது இப்படி நல்லா சென்டராக அழுத்தி பிடிச்சிட்டு கட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு வந்துடும். பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோதான் கார்டு ரெடி. நமக்கு பிவிசி கார்டு ரெடி. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது இன்னொரு தடவை லேமினேட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த கார்டு வந்து சிம்பிளாக முடிஞ்சு. இந்த மாதிரி கார்டு நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. நல்ல கெயினாக இருக்கும். உங்களோட கடைக்கு பார்த்தீங்கன்னா வர கஸ்டமருக்கும் ஹாப்பியாக இருக்கும். சிந்தட்டிக் கார்டு பழைய பிவிசி கார்டெலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு போயிடும் ப்ளஸ் உடஞ்சிரும். இந்த கார்டு எதுவுமே ஆகாது. வளையும் தன்மை கொண்டது, அவ்வளோ சீக்கிரம் அழியாது. ஏன்னா நம்ம உள்ளே லேமினேட் பண்ணியிருக்கனால நீட்டாக இருக்கும். நல்ல கார்டு மாதிரி ஸ்லிம்மாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஒர்த்து நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க கஸ்டமர். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கொடுக்குற குவாலிட்டியை பொறுத்து தான் இருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.